පිල්ලයන් හඬා වැටෙමි. කඳුළු කඩා වැටෙද්දී මගෙන් ඇහුවා මම කොටින්ගෙන් වෙන් වෙලා හමුදාවත් එක්ක එකතු වෙලා මගේ ජීවිතේ පරදුවට කියලා කොටි පරාජය කරන්න සටන් කරා. එදා කොටියගේ පැත්තේ හිටිය අය සමහරව අද පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු වෙලා ඉන්නවා. அனைவருக்கும் வணக்கம். நீங்க தம்ப்நெயில பார்த்திருப்பீங்க. பிள்ளையான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய பிரதான சூத்திரதாரியா, அதே போல பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் சிங்கள தேசத்தினுடைய பற்றாளரா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். கடந்த 8ஆம் தேதி கொழும்பிலிருந்து வருகை தந்திருந்த இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் அமையப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய அலுவலகத்தில் வைத்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் அதே போல முன்னாள் இராஜாங்க அமைச்சராகவும் கடமையாற்றிய பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கைது செய்யப்படுகின்ற போது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பேராசிரியர் அதே போல துணைவேந்தராக இருந்த அவர்களினுடைய கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருந்த போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லுகின்றார். அதன் பிரகாரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார். இப்படி அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு இப்படி சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் இராஜாங்க அமைச்சரான சிவனேசத்துறை சந்திரகாந்தனோடு தான் தொலைபேசி மூலமாக பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த கோரிக்கை உடனடியாக அந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய தலைமை அதிகாரியினால நிராகரிக்கப்படுகின்றது. அதுக்கு பிறகு உதயன் கம்மம்பில என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான நபர், இவர் யார் என்று சொல்லி பார்த்தா இந்த மஹிந்த குடும்பத்தோட மிகவும் நெருக்கமான ஒரு தொடர்பில் இருந்த ஒரு நபர். அதே போல ஏன் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற இந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற அரசாங்க ஜேவிபியாக இருந்த காலத்தில் அவர்களினுடைய ஒரு பங்காளியாகவும் தொழிற்பட்டவர். நீங்கள் சாதாரணமாக கூகுள்ல போயிட்டு உதயன் கம்மம்பில நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா அவருடைய முழு ஹிஸ்டரியும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. இவர் இந்த பிரித்துரு ஹெல உரிமைய அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் காணப்படுகின்றார். இவர் ஒரு இனவாதி அப்படின்னு சொல்லி பலரும் சொல்றத பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இது ஒரு புறம் இருக்கு. இவர் இப்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் இராஜாங்க அமைச்சரான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களை அவர்களுடைய சட்டத்திரணி என்கின்ற முறையில் சந்திக்கின்றார். இங்கோதான் ஒரு கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொலைபேசி மூலமாக அவரை பேசுவதற்கு அணுகின்ற போது அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகின்றது. ஆனால் இந்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அதே போல இந்த உதயகம்மம்பில இவர்களுக்கு இடையில் ஒரு நல்லுறவு முதற்காலத்தில் இருந்து ஆண்டு கேட்டால் இவர்களுக்கு இடையில எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. அதாவது இவங்களை நாங்க இந்த ஒரு வட்டத்துக்குள்ள இவங்களை நாங்க ஒரு புள்ளிகளாக வைப்புமாக இருந்தால் இவர்கள் ரெண்டும் எதிர் கோணங்களாகத்தான் இருந்திருக்கார்கள். கடந்த காலங்களில் இவங்களுக்கு இடையில் ஒரு நல்லுறவு இருந்ததான்னு சொல்லி கேட்டால் இல்லை. அப்படி இருக்கின்ற போது இவர் யாருடைய ஒரு தூண்டுதலில் அல்லது இன்னும் ஒருவருடைய பிரதிநிதியாக பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களை சந்தித்தாரா அப்படின்றதும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியாக எழுதப்படுகின்றது. ஏனென்று சொன்னா இந்த உதயன் கம்மம்பில என்பவர் கோட்டாபய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ குடும்பங்களோடு மிக நெருக்கமான தொடர்பை வைத்திருந்த ஒருவர். இப்படி நாங்கள் இந்த புள்ளிகளை பொருத்தி பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரி, இது ஒரு புறம் இருக்கின்ற போது இப்படி பிள்ளையானை சந்தித்து வந்த உதய கம்மம்பில அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்புல சில விஷயங்களை சொல்றார். அது என்னன்னு சொன்னா முன்னைய ஆட்சியாளர்கள் அல்லாட்டி முன்னைய ஆட்சியாளர்கள் தன்னை பயன்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் கண்ணீர் மல்க அழுததாக சொல்லியிருந்தார். அதே போல அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இலங்கையில் ஒரு 30 வருட கால ஒரு யுத்தம் நடைபெற்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது உரிமைக்கான ஒரு போராட்டமாக இருந்தது. இப்படி இருக்கின்ற போது அவர் சொல்லுகின்ற அந்த வீடியோ நீங்க பாருங்க. පිල්ලයන් හඬා වැටෙමි. කඳුළු කඩා වැටෙද්දී මගෙන් ඇහුවා
මම කොටින්ගෙන් වෙන් වෙලා හමුදාවත් එක්ක එකතු වෙලා මගේ ජීවිතේ පරදුවට තියලා කොටි පරාජය කරන්න සටන් කරා. එදා කොටියගේ පැත්තේ හිටිය අය සමහරව අද පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු වෙලා ඉන්නවා. සමහරව අද දැවැන්ත ව්‍යාපාරිකයෝ වෙලා ඉන්නවා. තවත් සමහරු NGO නායකයන් වෙලා ඉන්නවා. තවත් සමහරු පිටරටේ ඉඳන් අදටත් ආණ්ඩුවට එරෙහිව සටන ඉදිරියට අරන් යනවා. මේ කිසිම කෙනෙකුට ආණ්ඩුවෙන් කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. මාව විතරක්. එයා කියනවා මාව අවුරුදු 5ක් රඳුන් නියෝග දාලා රඳවගෙන ඉඳලා අන්තිමට නඩුවක් දාන්න සාක්ෂි නැහැ. නඩුවක් කරගෙන යෑමට ප්‍රමාණවත් සාක්ෂි නැහැ කියලා අධිකරණයම තීරණය කරලා නඩුව අකුල ගත්තා. දැන් ආයෙත් වතාවක් රඳුන් නියෝගය ගහලා තියෙනවා. තව අවුරුදු කීයක් මට ඉන්න වෙයිද දන්නේ නැහැ. කොටි ත්‍රස්තවාදය පරාජය කරන්න රට වෙනුවෙන් ජීවිතය පරදුවට තබා සටන් කරපු නිසාද මට මෙහෙම සලකන්නේ කියලා ඉතාම හැඟිම්බරව මගෙන් ප්‍රශ්න කළා. இப்போ இந்த வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்ற விடயங்கள் என்னன்னு சொன்னா அவர் புலிகளை பயங்கரவாத அமைப்பாக சொல்கின்றார். இந்த பயங்கரவாத அமைப்பிலிருந்து அவர்கள் விலகி அரசாங்கத்துக்கு உதவியாக இருந்து போரை முடித்து கட்டுறதுக்கு உதவியாக இருந்தவர்கள். இவர்கள் ஒரு தேசப்பற்றாளர்கள். அதாவது அவர் சொல்லுகின்ற விடயம் என்னன்னு சொன்னா பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்து அரசாங்கத்துக்கு மிக நெருக்கமாக தொழிற்பட்டார்கள் அப்படின்னு சொல்லியும் போரினை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு அவர்களினுடைய அந்த பங்களிப்பு என்றது ஒரு காத்திரமானது அப்படி என்று சொல்லியும் இவர்கள் ஒரு தேசப்பற்றாளர்கள் புலிகளிடமிருந்து பிரிந்து அந்த புலிகளினுடைய அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நாட்டுக்காக போராடிய ஒரு தேசப்பற்றாளர்கள் அப்படி என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்றார். இப்படி அவர் சொன்ன செய்தி சமூக வலைத்தளங்கள்ல பிரதான செய்தி ஊடகங்கள்னு சொல்லி பலராலும் மிகவும் பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது. அதுல சில கருத்துக்கள் எனக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. இனி என்ன உதயன் கம்மம்பில் அவர்களே சொல்லிவிட்டார் இவர்கள் தேசப்பற்றாளர்கள் என்று சொல்லி மட்டக்களப்புல ஒரு இடத்தை பார்த்து அவர்களுக்கு சிலை வைத்திட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரியான சில பதிவுகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல சில விமர்சனங்களும் இந்த அரசாங்கங்கள் மீது தொடுத்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பல கேள்விகளை எழுப்புவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த FA அறிக்கை அண்மையில அமெரிக்காவோட சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த FA அறிக்கையில இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் காசிம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அப்படி இருக்கின்ற போது எதற்காக இவரை கைது செய்து வைத்திருக்கின்றார்கள் அப்படி என்கின்ற பல கேள்விகளையும் அரசாங்கத்தின் மீதான பல விமர்சனங்களையும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் வைக்கின்றதையும் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் உண்மையிலே இந்த FA அறிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாது. இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதல் நடைபெற்று வருகின்ற 21ஆம் திகதியோடு 6 வருடங்கள் ஆகின்றது. ஆனால் இதனுடைய பிரதான சூத்திரதாரி இன்றளவும் கைது செய்யப்படவில்லை. அண்மையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார், அதாவது தன்னுடைய தேர்தல் பிரச்சார உரையில் குறிப்பிட்டிருந்தார், இந்த ஏப்ரல் 21ஆம் திகதிக்கு முன்னர் ஏப்ரல் குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சகல சூத்திரதாரிகளையும் தாங்கள் வெளிக்கொணர்வதாக. அப்படி இருக்கின்ற போது தற்போது இவருடைய, அதாவது பிள்ளையார் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவருடைய கைதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. அதே போல இது தொடர்பாக பலர் கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். அந்த கருத்துக்களிலிருந்து சிலருடைய கருத்து கொஞ்சம் காத்திரமிக்கதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இவர் ஒரு கருவியாகத்தான் தொழிற்பட்டிருப்பார். உண்மையான சூத்திரதாரிகளை அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படி என்கின்ற பல கோரிக்கைகள் அடங்கிய பதிவுகளையும் சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, கிளிநொச்சியில் இருக்கின்ற ஒரு பாடசாலையில் 16 சிறுவர்களை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தியவர் என்ற குற்றச்சாட்டிலே அந்த பாடசாலையில் கடமையாற்றுகின்ற அந்த விளையாட்டு பயிற்றுவிப்பாளரான நபர் குறித்து பல சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் இருந்தது. அப்போது அவர் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய மிக நெருங்கிய சகா அப்படின்னு சொல்லி பல பதிவுகள் சமூக வலைத்தளங்கள்ல உலாவிக் கொண்டிருந்த நேரத்துல நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையிலே கிளிநொச்சி மாவட்ட கிளையினுடைய, அதாவது தமிழரசு கட்சியினுடைய கிளையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற இந்த பயிற்றுவிப்பாளர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக ஒரு கடிதம் அல்லது ஒரு அறிக்கை வெளியாகி இருந்தது. அதுவும் சமூக வலைத்தளங்கள் அதிகமாக பகிரப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது குறித்தும் பல விமர்சனங்களும் பல ஆதரவான கருத்துக்களையும் பார்க்கக்கூடியதாகத்தான் இருந்தது. இப்படி இருக்கின்ற போது அண்மை காலங்கள்ல இந்த தமிழரசு கட்சிக்கிடையில் உட்கட்சி பூசல் அதிக அளவில் சமூக வலைத்தளங்கள்ல வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற போது பலரும் இப்போது சொல்கின்ற ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், ஸ்ரீதரன் அணி,
சுமந்திரன் அணி என்று சொல்லி தமிழரசு கட்சியை கூறு போடாது அனைவரும் தேர்தல் காலங்களில் ஒன்றாக இருந்து இந்த தேர்தலை எதிர்நோக்க வேண்டும். இப்படி உட்கட்சிக்குள் பூசலின் காரணமாகத்தான் தமிழ் தேசிய கொள்கை தமிழர் பிரதேசங்கள்ல வலுவிழந்து போவதாகவும் அது சிங்கள கட்சிகளுக்கு பாதகமாக அமைவதாகவும் பல கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எது எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் அனைத்து தரப்பினருக்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த தேர்தலுக்குரிய பிரச்சார நடவடிக்கைகளும் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்த வண்ணம் தான் இருக்கிறது. எனவே இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார். இது குறித்த பல விடயங்களையும் இன்னொரு காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். எனவே மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்மொழி